உங்களுக்குலாம் தெரியுமா அதிகமான ஓல்டு பிளேயர்ஸ்லாம் எதுக்கு கேமை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு? தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. முன்னெல்லாம் ஃப்ரெண்ட் கூட ப்ளே பண்ணாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பட் ஆனா இப்ப அந்த ஃப்ரெண்டே இல்ல. சந்தோஷம் எங்க இருந்து இருக்கும் சொல்லுங்க? முன்னெல்லாம் யாராச்சும் கிடைச்சிட்டா அவங்கள ஃப்ரெண்டா மாத்தி அவங்க கூட ரொம்பவே சந்தோஷமா ப்ளே பண்ணுவோம். பட் ஆனா இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் மரியாதைனா என்னன்னே தெரியாத இவனுங்களுக்கு மத்தியில எப்படி சந்தோஷமா ப்ளே பண்றது சொல்லுங்க? அப்புறம் கரீனாவோட இந்த மோசமான அப்டேட்ஸ் மொத்த கேமையே நாசமாக்கி வச்சிருக்கு. முன்னெல்லாம் ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணா சந்தோஷமா இருக்கும், கஸ்டம் ப்ளே பண்ணா சந்தோஷமா இருக்கும். பட் ஆனா இப்போ கஸ்டம பத்தி பேசணும்னாலே தோண மாட்டேங்குது. அப்புறம் இந்த ரேங்க் மேட்ச் இது ப்ளே பண்ணா எப்படி இருக்குன்னா ட்ரைனிங் ரவுண்ட் விளையாடுற மாதிரி. எனிமி சாவறான் வரான் சாவறான் வரான். முன்னெல்லாம் சாவணும்னு நினைச்சாலே ஒரு பயம் இருக்கும். மிஸ்டேக்கா கூட ஒரே ஒரு மேட்ச் போய் அடிச்சிட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லாவே அதுதான் எங்களுக்கு மெயின் டாபிக்காவே இருக்கும். பட் ஆனா இப்ப இந்த கேம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா கிடையாது. ரியல் லைஃப்ல மட்டும்தான் காசு இருந்தா எல்லாமே நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா இப்ப கேம்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. அதிகமா டாப் அப் பண்ணா அதிக கலெக்ஷன் வச்சிருந்தா நீ தான் ப்ரோ பிளேயர், மத்தவங்க எல்லாம் நூப்ஸ். அஞ்சு வண்ண பூவே